நடைபெறக்கூடிய இந்த விவசாயிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய கலந்தாய்வு மற்றும் கருத்தரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய அன்புக்கு பாசத்திற்குரிய வைகை பாசன சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு தோழர் திரு முருகேசன் அவர்களே, முன்னிலை பொறுப்பு வகிக்கக்கூடிய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் உயர் திருமதி சண்முகம் அவர்களே, களஞ்சியம் அவர்களே, அவரசாமி அவர்களே, அவர் சாமிராஜ் அவர்களே, கவிஞர் ராஜேந்திரன் அவர்களே, அப்பாஸ் என்ற இடத்தை அவர்களே, ஆர்எஸ்பி வெளியேறு அவர்களே, திரு வீரமோகன் அவர்களே, பா மகாலிங்கம் அவர்களே, மாமனா கண்ணப்பன் அவர்களே, மு கணேசாமி அவர்களே, ஏ பரந்தாமன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய இரா பாஸ்கர் பண்டிட் அவர்களே, மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும் மதிப்புக்குரிய ஆர் பாலசுப்ரமணியமூர்த்தி அவர்களே, பொன் ரங்கசாமி அவர்களே, கோணம்பூர் பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த கூட்டமைப்பினுடைய பொருளாளர் ஆனந்தன் அவர்களே, துணைத் தலைவர் ஆதிமூலம் அவர்களே, மதிப்புக்குரிய ஐயா பெரியவர் ஓய்வு பெற்ற வழக்கறிஞர் ரங்கசாமி அவர்களே, பேராசிரியர் துரைசிங்கம் அவர்களே, கூட்டமைப்பினுடைய நிர்வாகி புதுக்கோட்டை முருகேசன் அவர்களே, ராஜகோபால் அவர்களே, துணை செயலாளர் நிரப்பத்தில் அய்யனார் அவர்களே, கரூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆர் முருகேசன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர்களே, சுவர்களே, சுந்தரராஜன் அவர்களே, சுப்பிரமணியன் அவர்களே, ஆ தீபா அவர்களே, எம்ஆர் கலைஞர் அவர்களே, ரத்தின சகோதரர் அவர்களே, பெரிய துரைராஜ் அவர்களே, சமுத்திரவள்ளி அவர்களே, கட்டுமான சங்க தலைவர் ராமச்சந்திரன் அவர்களே, ராமனா முருகேசன் அவர்களே, காளிதாஸ் அவர்களே, பாலசுப்ரமணியன் அவர்களே, கமிட்டி வேலுவேல் குருசாமி அவர்களே, வெள்ளம் முருகேசன் அவர்களே, வழக்கறிஞர் பெருமக்கள் சி பசுமலை அவர்களே, முத்துக்கண்ணன் அவர்களே, லிங்கமூர்த்தி அவர்களே, இன்னும் ஏராளமான தலைவர்கள் இங்கு இருக்கிறார்கள். எனவே அனைவருடைய பெயர்களையும் அந்த சபையிலே இருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களையும் நான் பெயர் சொல்லி அழைத்ததாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பிரச்சனைகள், விவசாயிகளுடைய பிரச்சனைகள், ஏராளமான விஷயங்கள், விதையிலிருந்து உரத்திலிருந்து வேளாண்மை முறைகளிலிருந்து பல்வேறு அம்சங்கள் நாம் நிறையா பேச வேண்டியது. இந்த கூட்டத்தில் நம்ம காவிரி வைகை குண்டாறு இணைப்பிருக்கிற அந்த ஒரு அம்சத்தில் கொஞ்சம் கூடுதலாக நாம் பேச வேண்டியது. நிறைய பிரச்சனைகள் பேசலாம், ஏராளமான விவாதங்கள், கருத்தரங்குகள் தொடர்ந்து நடத்தலாம். இப்போ இதன் மீது விவாதம் இதை சுற்றி அமைய வேண்டும் என்கிற ஒரு பணிவான அபிப்பிராயத்தை வேறுதான் நான் இந்த திட்டத்தை பற்றி முதலில் கொஞ்சம் வினாவாரியாக பேசிவிடுவது நல்லது என்று கருதுகிறேன். எனவே குறிப்பாக தேசிய நதிகள் இணைப்பு சம்பந்தமாக எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய மதிப்புக்குரிய அவர் நம்ம இந்து முன்னணி தலைவர், மாவட்டத்தில் அவங்க சொசைட்டியில் பணியாற்றி நீண்ட நாள் ஒரு அனுபவம் பெற்ற தலைவர். அவங்க சொன்னாங்க காலம் கணித்திருக்கிறதுன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே நல்ல பொருத்தமான காலம். நாம் இந்த காலத்தில் இதை வலியுறுத்தினோம் என்று சொன்னால் நம்முடைய ஓய்வு பெற்ற வழக்கறிஞர் சொன்னது போல வெறும் காலம் மட்டும் பொருத்தமாக இருந்தால் போதாது, இடம் பொருள் ஏவல் என்று மூன்றும் இணைய வேண்டும். காலம் நல்ல காலம், காலாக்கிட்டே இருந்த காலம் அதுதான். காலம் நல்ல காலம். நம்ம ஓய்வு பெற்ற வழக்கறிஞர் சொன்ன மாதிரி மயிலை அறிவு கொண்டு போறாது. நேரம் நம்ம மயிலை கொடுத்து எதனா கொடுக்கிறதுக்கான ஒரு அவசியம் இருக்கு. அப்போ இந்த காலங்கள் நல்ல காலங்கள் என்பதோடு நாம் இதை இன்னும் கொஞ்சம் வேகமாக கொண்டு செல்ல வேண்டியிருக்கு. நம்ம இது ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனையை தொடர்ந்து புதுக்கோட்டை, சிவகங்கை, கரூர் இந்த மாவட்டங்களில் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி இப்பொழுது இதை ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடிக்கு விஸ்தரிப்பதற்கான முயற்சியில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இதில் நம்ம பெரும்பகுதிக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பெருமக்கள் இருக்கிறதுனால இதில் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாற்று சிறப்புமிக்க போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த சமகாலத்தில் பிற மாவட்டங்களில் இதன் மீதான எந்த ஒரு நடவடிக்கைகளும் கிடையாது. முதல்ல சேதுபதி மன்னர்கள் இருக்கிற காலத்தில், சேதுபதி ராமநாதபுரம்
தொண்டைமான் மன்னர்களும் இணைந்து இந்த காவிரியிலே பருவ காலங்களிலே உபரியாக வெளியேறக்கூடிய தண்ணீர் ஏராளமான 2013 போன ஆண்டு போன பருவகாலம் போன பசலையும் வச்சுக்கிற விவசாயிகள் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வந்த ஒரு வழக்குல அரசு தரப்புல கொடுக்கப்பட்ட ஆவணத்துல கடந்த 2013ஆம் ஆண்டில் மட்டும் கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்ட சுமார் 20 TMC தண்ணீர் நேராக கடலுக்கு சென்றுள்ளது. இது இந்துல வந்த 3 நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் நடைபெற்ற ஒரு வழக்கு தொடர்பானதில் அரசு பொதுப்பணித்துறை தாக்கல் செய்த ஆவணம் 20 TMC தண்ணீர் போன பருவ காலத்தில் கொள்ளிடத்தில் வீணாக கடலுக்கு சென்றிருக்கு. அப்ப இந்த தண்ணீருக்கு நீண்ட காலமா நீங்க தொண்டைமான் மன்னர் சேதுபதி காலத்துல பருவ மழைகள் அப்ப நல்லா பெய்து எவ்வளவு தண்ணி வெளியே போயிருக்கோம். இது எதிர்ச்சி கரூர் ஆமா அந்த பாடல போய் கூட்டங்கள் நடத்துற விவசாயிகளே சொல்றாங்க, நாங்க இங்க இருந்து மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு கூட்டமா போய் இந்த வெளியே தண்ணி கொள்ளிடத்துல கடவுள் போற தண்ணியை வேடிக்கை பார்க்கவே போய் வேடிக்கை பார்ப்பாங்களா, அவ்வளவு தண்ணி வெளியேறி போகும். கொள்ளிடத்துல எந்த தண்ணியும் வாசனத்துக்கே போறது கிடையாது. கொள்ளிடத்துல எந்த தடுப்பணையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது நேராக கடலுக்கு போகக்கூடியதான். அப்ப இதை அவர்கள் தொண்டைமான் மன்னர் காலத்துல ஒரு கடுமையான முயற்சி செய்து கால்வாய் வெட்டுவதற்காக சில முயற்சிகள் மேற்கொள்ளும் மன்னர்கள் காலத்திலேயே. அதற்கு பிறகு அந்த மன்னர்கள் ஆட்சிக்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல புதுக்கோட்டை சமஸ்தானத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்த டாட்டன்லாம் என்ற ஒரு அதிகாரி இருந்த காலத்துல அதற்கான சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு 1933 புதுக்கோட்டை திவானாக இருந்த டாட்டன்லாம் காலத்துல இந்த மன்னர் காலத்துல எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி இதா இருக்கு. புதுக்கோட்டையில கடுமையான வறட்சி நிலவுது, கடுமையான பாதிப்புகள் இருக்கு. என்ன செய்யலாம் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து 1933 இந்த காவிரி தண்ணீரை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த சில முயற்சிகள் தொடர்ந்து புதுக்கோட்டை சமஸ்தானத்தினுடைய தர்பாரிலேயே ஒரு காரசாரமான விவாதம் 46 வரைக்கும் இந்த விவாதங்கள் அங்க நடக்குது. சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அங்கிருந்து ஒரு கால்வாய் வெட்டப்பட்டு திருச்சி இனாம்பூர் வரைக்கும் 45 கிலோமீட்டருக்கு ஒரு கால்வாயும் வெட்டப்படுது. 45 கிலோமீட்டர். அதுல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வந்துச்சுன்னா புதுக்கோட்டை மாவட்டம் எழுத வந்துடும். 45 கிலோமீட்டருக்கு கால்வாயும் இனாம்பூர் வரைக்கும் கால்வாய் வெட்டப்பட்டு அதற்கு பிறகு அது அப்படியே இருக்கும். அப்ப இந்த பின்னணியில இதுல 52ல பொது தேர்தல் வந்தது. அங்க புதுக்கோட்டை பார்லிமெண்ட்ல முத்துசாமி வல்லரசு எம்பியா ஜெயிக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 1930ல இருந்து ஒரு 20 ஆண்டு காலம் புதுக்கோட்டையினுடைய அரசியலை ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக வல்லரசு இருந்திருக்காரு. அப்ப 5 சட்டமன்றத்துல ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ள புதுக்கோட்டை பார்லிமெண்ட்டுக்கு அவர்கள் நின்றுட்டு பார்லிமெண்ட்டுக்கு உட்பட்ட 5 அசம்பிளிக்கு ஆட்சி பாட்டியிருக்காரு. அவர் பெரிய சுதந்திர போராட்ட வீரர், காங்கிரஸ்ல தலைவராக இருந்தது. காங்கிரஸ்ல சீட்டு கிடைக்கல, சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிரஜா சோசியலிஸ்ட் பார்ட்டியில கண்டெஸ்ட் பண்ணி 52ல எம்பி ஆகுறாரு. 5 அசம்பிளியில 4 எம்எல்ஏ இவர் போட்டாருங்க ஜெயிக்கும். புதுக்கோட்டை வல்லரசுடைய கோட்டையா மாறும். அப்ப இவர் பாராளுமன்றத்துக்கு போய் பாராளுமன்றத்துல மே மாதம் 5ஆம் தேதி 54ஆம் வருஷம் அவர் ஒரு உரை நிகழ்த்துறாரு இதை பத்தி. அப்ப கடுமையான வறட்சி சம்பந்தமா மெட்ராஸ் கவர்னர் ஒரு அறிக்கை மத்திய சர்க்காருக்கு கொடுத்திருக்காரு. அப்ப சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சி கவர்னருக்கு ஒரு அறிக்கை போயிருக்கு. ராமேஸ்வரத்துக்கு அப்ப வந்துட்டு போனா அன்றைய குடியரசுத் தலைவர், முதல் குடியரசுத் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத் வந்துட்டு போய் இருக்கக்கூடிய வறட்சியை பற்றி அரசுக்கு சொல்லியிருக்காரு. இந்த 2 பாராளுமன்ற உரையில அவர் போல் பண்றாரு, மேற்கோள் காட்டுறார். கடுமையான வறட்சி இருக்கு சொல்லி பேசி அவருடைய பாராளுமன்ற உரையில் அழுத்தம் திருத்தமாக மாயனூருக்கு பக்கத்தில் மண்ணூற்றில் இருந்து அணை கால்வாய் வெட்டி மணப்பாறை வழியாக புதுக்கோட்டையில கொண்டு போய் புதுக்கோட்டையிலிருந்து மிகவும் பாதிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம், அப்போது காம்போசிட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கப்பட்டது 85 மார்ச் மாதம் 15ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி ஒன்றுபட்ட ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிறத அந்த பார்லிமெண்ட் உரையில
எங்களுக்கு இதுல வழிகாட்டியா இருந்து இதை இருக்கிற ஒரு விஷா மாறிவிட்ட ஐயா தான் இதனுடைய வழிகாட்டி. என்னுடைய அவர் வந்து 80களில் ஒரு போராட்டம் நடந்தது. புதுக்கோட்டையிலிருந்து கேஆர் சுப்பையான்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில மாவட்ட செயலாளர் ஒரு பெரிய மாஸ் லீடர். புதுக்கோட்டையில அவர் சொன்னா 5000-10,000 பேர் பெறக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தார் கேஆர். அவர் ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டிக்கிட்டு புதுக்கோட்டையிலிருந்து கரூர் மாயத்தூர் வரைக்கும் மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு விவசாயிகளே வெற்றுகின்ற ஒரு போராட்டத்துக்கு போயிருக்காரு. மண்வெட்டி போராட்டம் கேஆர்எஸ் நடத்திய அந்த மண்வெட்டி போராட்டத்தை மிகப்பெரிய போராட்டமாக அந்த போராட்டங்கள் பதிவாயிருக்கு. அந்த போராட்டத்தில் ஒரு சிறுவனாகவும் இல்லாமல் வாலிபனாகவும் இல்லாமல் அதில் போய் கலந்துக்கிட்டவர் ஐயா விஷாமா இருக்கு. இப்போ அதில் இருக்கிறது 1-2 சென்டில் அங்கே புதுக்கோட்டையில் இருக்கு. அந்த மண்வெட்டி போராட்டத்தில் போய் கைதாகி அதில் பல நெருக்கடிகளை அடக்குமுறைகளை சந்திச்சு அப்போ இப்படி கட்டமா வந்து புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஏராளமான போராட்டங்கள் நடக்குது. அப்ப இது நம்ம ஆய்வு செய்கிற பொழுதுதான் இதுல பலன் பெறக்கூடிய 7 மாவட்டங்கள். இந்த கால்வாய்க்கு பக்கத்துல கரூர் மாவட்டம். போன மாசம் 6ஆம் தேதி 5ஆம் தேதி 6/5 குளித்தலை வட்ட கோகமலைக்கு பக்கத்துல காவல்காரன் பட்டியல இதே மாதிரி ஒரு வசந்தம் தேட்டர்ல நம்ம காரணாம்பட்டி முருகேசன் கரூர் மாவட்டம் ஒரு பெரிய கூட்டம். பெரிய பெரிய விவசாயிகள் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அன்னை பகுதிகள் பெரிய பெரிய கவுண்டமாடன் ஊர் நாட்டாமக்காரு நாட்டியமாடு பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, கருத்துக்கள் சொன்னாங்க. அவங்க பல போராட்டங்களை அங்கே எடுத்து சொன்னாங்க. அப்போ கரூர் மாவட்டத்தில் 2 வட்டங்கள் இதில் முழுமையாக பலன் வருது. கிருஷ்ணராயபுரம், குளித்தலை இந்த 2 தாலுகாக்கள் முழுமையாக இதில் பலன் வருது. அது வழியாக காரணம் வருது. கரூர் மாவட்ட விவசாயிகள் கூட ஒரு அபிப்பிராயம் என்ன இருக்குன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் மேற்கு நோக்கி அந்த மணப்பாறை வழியா, அதாவது இன்னும் நமக்கு தெளிவா சொல்லணும்னா நம்ம ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் வரக்கூடிய அந்த பாதை இருக்கு வருங்க. அந்த பாதை தான் ரொம்ப பொருத்தமான பாதை, நல்ல மாற்றம். நீ அங்க நம்ம மாயத்தூருக்கு பக்கத்துல இருந்து கிட்டத்தட்ட முதல் 90 கிலோமீட்டருக்கு வந்து தண்ணி பம்பிங் ஆகாமையே வரும். அப்படி ஒரு வாட்டம் தலைகீழா பாயும். 90 மீட்டர் வந்து வாட்டம் இருக்கின்றாங்க, தலைகீழா வரும். அப்போ அங்க கொஞ்சம் கால்வாய் ஏன்னா கரூர் மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் பகுதிகளில் பயனடையும் அப்படிங்கிற முறையில் ஒரு ஆலோசனைகளை மத்திய மாநிலத்தில் போட்டுருக்கோம். அது திரும்ப அப்படியே திருச்சிக்குள்ள வரும். திருச்சிக்குள்ள வரையில் திருச்சி தாலுகா, ஸ்ரீரங்கம் தாலுகா இந்த 2 வட்டங்களும் அதுல பயன்படும். அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு 6-7 தாலுகாக்கள் இதுல முழுமையாக பயன்படக்கூடிய முறையில இந்த கால்வாய் வரும். திருச்சிக்கு பக்கத்துல மாயனூர்ல அந்த பேரேஜின் கனவடை கட்டியாச்சு. 294 கோடிகள் கட்டி அந்த நேரத்தில் போய் நாங்க ஒரு 2 முறை பார்வையிட்டோம். 98 மதகுகள், ஒரு மதகு 20 மீட்டர். அப்போ பிரம்மாண்டமான அந்த கதவணை கட்டி ரெடியா இருக்கு. சர்வே வந்து இங்க நம்ம குண்டாறு வரைக்கும் சர்வே முழுவதும் முடிஞ்சிருச்சு. ஒரு பெரிய ஒரு வரைபடமே அவங்க தயார் பண்ணி வச்சிருக்காங்க. 20 மீட்டர் அகலத்தில் கால்வாய், 20 மீட்டர். 256வது கிலோமீட்டர்ல காரியாபுரம் வந்து புதுக்கோட்டைங்கிற வில்லேஜ்ல குண்டாத்துல இணையும். வழியில வரக்கூடிய சின்ன சின்ன ஆறுகளுடைய அந்த ஒவ்வொரு ஆறுக்கும் ஒரு வடிநில பகுதி இருக்கும்ல, சின்ன சின்ன ஆறுகள், அந்த ஆற்று பகுதிகளை முழுவதும் இது பாசனம் கிடைக்கிறதுக்கான, அதாவது நம்ம அங்கே கரூர் திருச்சி மாவட்டத்துக்குள்ளேயே புங்காறு நாப்பள்ளியாறுன்னு ஒரு 2 ஆறு, அந்த புங்காறு நாப்பள்ளியாறு 2 ஆறுடைய அந்த வடிநில பகுதி இதனால பயன்படும். சின்ன சின்ன ஆறுகள் அப்படியே புதுக்கோட்டைக்கு வந்து அரியாறு, கோரையாறு, பொண்டாறு, வெள்ளாறு. இந்த வெள்ளாறுல வந்து நம்ம தெற்கு வெள்ளாறுல மரபா மதுரையில வந்து கிட்டத்தட்ட 50 குளத்துக்கு ஒரு சங்கம் இருக்கு. பெரிய சங்கம், 50 கண்மாய்க்கு சங்கம். பிஎல் பழனி கொண்டாங்க ஒரு பெரிய ஒருத்தர், அவரை சந்திச்சா அவர் வந்து அந்த கூட்டத்தில் 2 கூட்டத்துக்கு வந்தாரு. அப்போ அது ஒரு பெரிய வட்டாரம். அங்க வந்து குண்டாறு, வெள்ளாறு, பாம்பனாறு வரைக்கும் இந்த பகுதி கூட புதுக்கோட்டை பகுதியில். அப்படியே நம்ம சிவகங்கைக்குள்ள வரையில விருசுலியாறு, சருகனியாறு, அது 2ஐயும் இந்த இடைப்பு கால்வாய் கிராஸ் பண்ணி மணிமுத்தாறு, சருகனியாறு, உப்பாறு,
சிவகங்கை தாண்டி அந்த உப்பாறு வந்து வைகையில வேதியரங்கு பக்கத்தில் கலக்கிற அந்த உப்பாறை கிராஸ் பண்ணி வைகையை கிராஸ் பண்ணுது. நம்ம திருப்பாச்சேரிக்கு முத்தனங்களுக்கு இடையில வைகை ஆற்ற இணைப்பு கால்வாய் கிராஸ் பண்ணது. அந்த இணைப்பு கால்வாயில வைகை ஆற்றில் விடக்கூடிய அளவுக்கு ஒரு எஸ்கேப் பண்ணி ரெகுலேட்டர் ஒன்று போடுறாங்க. வைகையை கிராஸ் பண்ணிட்டு கொஞ்சம் போய் நம்ம திருமாலுக்கு பக்கத்துலயே கிராஸ் பண்ணி திருமால்ல அதிகமான தண்ணி வந்தா திருமாலுக்கு திறந்து விடக்கூடிய ஒரு எஸ்கேப் ரெகுலேட்டர் அந்த இடத்துல இருக்கு. அப்படியே வந்து காரியாவட்டி வட்டத்துல குண்டாத்துல வந்து இணையும். குண்டாறு வந்து நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில கொட்டப்பநாயக்கன் ஒரு விட்டு அதை ஆரம்பிக்குது. அப்படியே ஆரம்பிச்சு அது வந்து நம்ம திருமங்கலத்துக்கு பக்கத்துல அழகிரி இருக்கிற அந்த காலேஜுக்கு பக்கத்துல அந்த குண்டாறு வருது. அந்த குண்டாறு அப்படியே வந்து நம்ம காரியாவட்டி வரைக்கும் வருது. அந்த காரியாவட்டிக்கு வந்து என்ன சொன்னா அதுக்கப்புறம் இந்த இணைப்பு கால்வாய் வந்து குண்டாறு மூலமாவே வந்து நம்ம மண்டலமாணிக்க அணையிலிருந்து நம்ம கமுதியான வரைக்கும் வந்து அங்கிருந்து நாராயண காவேரி ரெண்டாவது காவேரி ரெண்டுலையும் களரி கண்மாய் வரைக்கும் இதனுடைய பாசன பகுதி வந்து ஒரு சிறு பகுதி அப்படியே நம்ம கமுதிக்கு சாயல்குடிக்கு அந்த பக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திகுளம் வட்டத்தில் இருக்கக்கூடிய வைப்பாறுல கொண்டு போய் மெச்சாகி அந்த வைப்பாறுடைய வடிநில பகுதி இதுல பலன் பெறக்கூடிய 7 மாவட்டங்கள் இதுல பயன்பெறக்கூடிய 3.5 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பயன்பெறும். இதனுடைய எஸ்டிமேட் கர்நாடிக் ஏரியா வந்து 3.5 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் இதுல பயன்பெறக்கூடிய நிலவு என்பது இருக்கு. அப்படிங்கிற முறையில் இதுக்கான ஒரு முழுமையான திட்ட மதிப்பீடு என்பது 5660 கோடி ரூபாய்க்கான ஒரு தெளிவான திட்ட மதிப்பீடு என்பது இப்ப தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் இப்ப கூட நமக்கு ஒரு 3ஆம் தேதி இந்திய பிரதமரை போய் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கிறப்ப அவங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கை பட்டியலில் காவிரி வைகை குண்டாறு இணைப்புக்காக 5166 கோடி நிதி ஒதுக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் அதில் இணைக்கப்படும். 2 வருஷம் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 பார்லிமெண்ட் தொகுதி வருது. திருச்சி, கரூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர் 7 தொகுதி கவராது. 7 தொகுதிகளிலும் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் இந்த தீர்மானத்தையும் திட்டத்தையும் முழுமையாக நாங்கள் தேர்தல் அறிவிச்ச வேட்பாளர் அறுபடி கொடுத்துட்டோம். எல்லா தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு கூட அதை கொடுத்துட்டாங்க. ஜெயிச்சு வரவர் எம்பி போட்டியிடக்கூடிய நாளத்துக்கெல்லாம் கொண்டு போய் இது நம்ம பேராசிரியர் கொஞ்சம் லாபியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லாபியும் பண்ணி இதுக்கு முன்னாடி ஒரு லாபி பண்ணி மத்திய நீர்ப்பாசன அமைச்சரை சந்திக்கிற வரைக்கும் அந்த லாபி பண்ணி அந்த ஏற்பாடு ஆகிற நேரத்தில் எலெக்ஷன் வந்தது. சுதர்சன் ஆட்சியப்பன் எம்பி மூலமா நீர்ப்பாசன அமைச்சரை சந்திக்கிறதுக்காக மாநிலத்தில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மூலமா முதலமைச்சர் வரைக்கும் கோரிக்கை கொண்டு செல்கிற ஏற்பாடும் அதுவும் ஒரு பக்கத்தில் நடந்தது. இப்போ முதலமைச்சருடைய அந்த கோரிக்கை பட்டியலிலேயே இது வந்துருச்சு. அப்போ 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த 7 மாவட்டங்களிலையும் நாம சிறுக சிறுக செய்திருக்கக்கூடிய பணிகள் என்பது இப்போ 7 மாவட்டங்களையும் ஒரு வலுவான கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். விருதுநகர் மாவட்டத்திலே விவசாயிகள் ஆர்வமா 2-3 கட்டணங்களுக்கு வந்திருக்கிறாங்க. நரிக்குடியை மையப்படுத்தி இந்த நரிக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் பூனா கண்ணன் இருக்கிறாரு. அவர் பழைய எம்ஜிஆர் போட்டியிட்ட புத்துவரிசை எம்ஜிஆர் போட்டிக்கு ஒரு பேரிட அந்த நரிக்குடி பிரசிடென்ட் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும். அப்போ வட்டாரம்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 20-30 ஊராட்சி மன்ற தலைவர்கள் விவசாயிகள் கலந்து கொண்ட ஒரு ஆய்வு கூட்டங்கள் தொடர்ந்து அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அங்கேயும் அந்த ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கரூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கானாப்பட்டி முருகேஷ் என்ற முயற்சியில திருச்சியில ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த கூட்டத்தை நாங்கள் சாதுரியமா ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஆலப்பட்டிக்கு ஒரு பெரிய ஊர் இருக்கு. ஆலப்பட்டிக்குள்ள ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏன்னா முதலமைச்சருடைய நாம போட்டோம்னு சொன்னா உளவுத்துறை ரிப்போர்ட்டுகள் மற்றவர்கள் முதலமைச்சருக்கு விரைவாக அளிக்கிறதுக்கான வழி இருக்குன்னு சொல்லி ஸ்ரீரங்கம் மட்டும் அதுல பயன்படுது. அதனால அந்த ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட ஆலப்பட்டி குழுல இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு ஆலோசனை கூட்டம் அந்த ஆலப்பட்டி தலைவரே அந்த ஏற்கனவே நம்ம கரூர் கூட்டத்துக்கு வந்திருந்த விவசாய சங்க தலைவர்களால் சேர்ந்து அதுக்கான ஒரு ஏற்பாடு நடக்குது. இப்போ 7 மாவட்டங்களில் இந்த கலந்தாய்வு நடைபெற்று ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்டிருந்தது வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஒரு விரிவான பிரச்சார பயணம். அவர் வளர்ந்தரசு முத்தாமி வளர்ந்தரசு நாடாளுமன்ற உறுப்பினர் பார்லிமெண்ட்டில் முதல் பேசினாரே அவருடைய பிறந்த நாள் 114ஆம் பிறந்த நாள். அதுல இந்த பயணத்தை துவக்கிறது கொஞ்சம் அப்புறம் விவசாய
கட்சிகளில் பல்வேறு அமைப்புகள் ஏதாவது இருந்தாலும் கூட இந்த அமைப்பு என்பது அரசியல் சார்பற்றது. கட்சி சார்பில்லாத முறையில் விவசாயிகளை ஒருங்கிணைப்பதன் மூலமாகத்தான் இதை கொண்டு போக முடியும் என்கிற முறையில் தான் இதில் அரசியல் கலப்பில்லாமல் நோட்டீஸுகள் கூட பச்சை கலரை தவிர எந்த கலரிலும் அச்சடிக்கவில்லை, அச்சடிக்கக்கூடாது என்று கூட்டமைப்பிலே பேசுகிறோம். முழுக்க முழுக்க விவசாய பிரச்சனையாக செல்ல வேண்டும் என்கிற முறையில் இந்த திட்டத்தை 7 மாவட்டங்களில் விரிவாக கொண்டு சென்று இப்போ கூட கூட்டமைப்பு ஆகஸ்ட் மாதத்தில் கரூர் மாவட்டம் மாயனூரிலிருந்து கடலாடி வரைக்குமான ஒரு பிரச்சார பயணத்திற்கு இதை திட்டமிட்டிருக்கிறோம். இந்த இன்றைக்கு இது பேசிய பல்வேறு முக்கியமான பெரியவர்கள் சுட்டிக்காட்டியதை போல தண்ணீரினுடைய முக்கியத்துவம் பல்வேறு அம்சங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறதுனால இந்த வழிநடுவில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவியத்தையும் இந்த பிரச்சனையை கொண்டு செல்வது, பள்ளி மாணவ மாணவிகளை கொண்டு செல்வது, ஆகஸ்ட் 15ஆம் தேதி இங்கே வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கிராம சபை கூட்டம் நடைபெறுகிற பொழுது இந்த 7 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு 1000-2000 ஊராட்சிகளே கிராம சபையினுடைய தீர்மானங்களாக மாற்றுவது என்று நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். புதுக்கோட்டையில் கூட நம்ம ஏற்கனவே தேர்தலான கிராம சபை கூட்டங்கள் தள்ளி போயிடுச்சு. நம்ம முடிவுன்னு அடிப்படையில் புதுக்கோட்டையில் கூட சில கிராம சபைகள் தீர்மானங்கள்லாம் போட்டாங்க. அப்போ அந்த கிராம சபை கூட்டங்களில் தீர்மானமாக்கி மக்களுடைய ஈடுபாட்டை இதில் ஏற்படுத்துவது. நம்ம என்ன போராட்டங்கள் அப்படிங்கிறது வந்து கீழே வந்து களத்தை வந்து நம்ம விரிவாக உருவாக்கணும். எங்களுக்கே சிவகங்கை மாவட்டத்தில் 2003 ஒரு நல்ல அனுபவம். கொக்கோகோலாங்கிறது ஒரு பெரிய பன்னாட்டு கம்பெனி. அதன் போட்ட இடத்துல போனால் யாருமே அவனை தடுத்து நிறுத்த முடியாது. கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் வலுவாக இருக்கிற கேரளாவில் ஒரு அச்சுதானந்தருடைய சொந்த மாவட்டமான பாலக்காடு மாவட்டத்தில் விளாச்சிமடாங்கிற ஊரில் போய் ஒரு பிளாட் போட்டாங்க. ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிளாட்டை நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். பாலக்காடு தான் கேரளாவிலே நெல் விளையிற மாவட்டம். பூரா வறட்சியாக போய் பாலைவனமாக மாறிவிட்டு ஒரு நாளைக்கு 30 லட்சம் லிட்டர் தண்ணீர் கிரவுண்ட் வாட்டர் எடுக்கிறாங்க. அதே மாதிரி தாமரவணியில் கங்கை கொண்டாங்கிற ஒரு கிராமத்தில் கொக்கோகோலா பிளான்ட் போட்டு நெல்லை மாவட்டத்திலே அதை தடுக்க முடியல. நம்ம வைகையில் திருப்பாச்சேரிக்கு பக்கத்தில் மீனாட்சிபுரத்தில் ராட்சத போர்களை கொண்டு ஒரு நாளைக்கு 25 லட்சம் லிட்டர் தண்ணீரை எடுப்பதற்கு ஒரு பெரிய கொக்கோகோலா பிளான்ட் வருகிறது. கிராம போய் கூட்டங்களை நடத்தி விவசாயிகளை தட்டி எழுப்பி ஒரு மிகப்பெரிய திறப்புலாம் தீர்மானித்த நிலையில 67 கோடி ரூபாய் முதலீட்டில் கொக்கோகோலா ஆலை துவங்கப்பட்ட ஆலை செயல்படுத்த விடாமல் நிப்பாட்டி நடத்த முடியல. விவசாயிகள் ஒரு பெரிய எழுச்சி. உலக வரலாற்றிலே கொக்கோகோலாக்கார ஆரம்பித்த கம்பெனி நடத்த முடியாமல் போனதா வடமாத்தூர் பிளான்ட் தான் அப்படிங்கிற நிலை உருவாங்க. ஏன்னா விவசாயிகளை கீழ் மட்டங்களில் கிராமமாக போய் நம்ம தட்டி எழுப்புறோம்னு சொன்னா நிச்சயமாக இந்த திட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியும். இந்த 7 மாவட்டங்களையும் 50 லட்சம் மக்கள்னால பயன்படுறாங்க. முழுக்க வேலைக்கிறவர் ஐயா ப்ரொஃபஸர் கூட சொன்னார். போன பருவகாலத்தில் மாத்தி புயல் வந்துச்சு. கிட்டத்தட்ட 5 புயல் சின்னங்கள் உருவாகி கூட அந்த சூழ் கொண்ட மேகங்களை ஈர்ப்பதற்கான ஈரப்பதம் நம்ம பகுதியில் கிடையாது. இந்த யூகலிப்டஸ் வேலைக்கருவையே காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தையும் உறிஞ்சிறதுனால புயல் காரணமாக உருவான வாய்ப்புகளை கூட ஈர்த்து மழை பெறுவதற்கான சூழல் இல்லை. வேலிக்கருவை ஒழிப்பதற்கு ஒரு முக்கியமான கோரிக்கையாக நம்ம தொடர்ந்து கொண்டு போக வேண்டியிருக்கு. வேலிக்கருவையோட யூகலிப்டஸையும் கம்ப்ளீட்டாக ஒழிக்கணும். இது வந்து நம்முடைய விவசாயத்தை, நீராதாரத்தை, சுற்றுச்சூழலை, நிலத்தை, நீரை, காற்று எல்லாத்தையும் மாற்றுது. அப்போ இந்த பின்னணியில தான் இது தொடர் இயக்கமாக நடவடிக்கைகளாக நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற முறையில் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு என்பதை நம்ம வலியுறுத்துகிறோம். இதுக்கு ஏதாவது ஒரு அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் இருக்கா அப்படின்னா அப்போ முதலமைச்சர் கொடுத்திருக்கிறது ஒண்ணு. முதலமைச்சர் கொடுத்திருக்கிற நம்ம பாராட்ட இன்னைக்கு கூட ஒரு தீர்மானம் நன்றி தெரிவித்து போட போறோம். 1980 சென்ட்ரல் வாட்டர் கமிஷனா மத்திய நீர்ப்பாசனத்துறையில் சேர்ந்து ஒரு தேசிய தொலைநோக்கு திட்டம் உருவாக்கியிருக்காங்க. என்பிபி, நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான். அந்த 80ஆம் வருஷம் உருவாக்கப்பட்ட அந்த என்பிபியில 2 ஸ்கீம் வந்து முக்கியமா வந்து சொல்றாங்க. இப்போ அதெல்லாம் நடைமுறையில வச்சிருக்காங்க. அதை அமல்படுத்துறதுக்கு முயற்சிக்காக அந்த மேனகாண்டி ஒரு பெரிய கருத்து பண்ணதுனால போன தடவை அதை நிறைவேற்ற முடியல. போன தடவைக்கு முன்னாடி இப்போ வந்து அந்த திட்டம் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கு. 80ஆம் ஆண்டுடைய என்பிபி. அதில் ஒன்று வந்து ஹிமாலயன் ரிவர்ஸ் டெவலப்மெண்ட், இமாலய நதிகள் மேம்பாடு. 2வது பெனிசுலர் ரிவர்ஸ் டெவலப்மெண்ட், தீபகற்ப நதிகள் மேம்பாடு.
கிருஷ்ணா, வெள்ளாறு, காவிரி, வைகை, குண்டாறு என்பது மத்திய அரசாங்கத்துடைய NPPA இருக்கு. 80ஆம் வருஷத்துடைய மத்திய அரசாங்கத்துடைய நீர்வளத்துறையும் நீர்ப்பாசனத்துறையும் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் உருவாக்கி இருக்கக்கூடிய தேசிய தொலைநோக்கு திட்டத்திலேயே தீபகற்ப நதிகள் ஒருங்கிணைப்பில் 7 நதிகள் இணைப்புல கடைசி 3 குண்டாறு. இங்கிருந்து போனீங்கன்னா கடமடையிலிருந்து போனீங்கன்னா குண்டாறு, வைகை, காவிரி, வெண்ணாறு, கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதி. அப்ப நம்ம வலியுறுத்தக்கூடியது அரசாங்கத்துடைய தொலைநோக்கு திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்கிற அடிப்படையில் இதை நாம் வலியுறுத்தினோம் என்று சொன்னால், மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தை உருவாக்கினோம் என்று சொன்னால், அரசாங்கங்கள் வந்திருக்கு. அரசாங்கத்துக்கு 1000 பிரச்சனை. இப்ப எல்லையில் தீவிரவாதி நாளைக்கு புதுக்கான அடுத்த 3 மாதத்துக்கு எல்லை பிரச்சனை பேச்சா இருக்கும். காஷ்மீரில் ஒரு பிரச்சனை காஷ்மீர் பேச்சா இருக்கும். அப்ப நம்ம பிரச்சனை ஒரு பேசப்படக்கூடிய, விவாதிக்கக்கூடிய, சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக நாம் உருவாக்கணும் என்று சொன்னால், இந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்புக்கான ஒரு வலுவான நிலைமைக்கு கூட நேற்று நிலைமை என்ன, காவிரியை சர்க்குலஸ் வாட்டர் நமக்கு வாய்ப்பு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். 192 டிஎம்சி தரணும்னு சொல்லி காவிரி நடுவர் முறை இறுதி தீர்ப்புல சொல்லிடுச்சு. மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லியாச்சு. ஆனா கர்நாடகத்தில் எல்லாரும் சேர்ந்து மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாத நேற்று போய் கட்சி வித்தியாசப்படாம பிரதமரை பார்த்திருக்கிறாங்க. இதுக்கிடையில கர்நாடக அரசியலான கர்நாடக எல்லையில வெளியூருக்கு பக்கத்துல 600 கோடி ரூபாயில 3 புதிய அணைகளை கட்டுறதுக்கு கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கு. அதை கட்டிட்டாங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட காவிரியிலேயே வராது. 192 டிஎம்சி கூட நமக்கு விழக்கூடாதுங்கிற நோக்கத்தில் கர்நாடக செய்யும். இப்போ டெல்டா மாவட்டங்களில் காவிரி உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று இருக்கு. அவங்க ஞாயிற்றுக்கிழமை கூடி அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னா, ஜூன் 20க்குள்ள மேலாண்மை வாரியம் அமைக்கலைன்னா 21 மத்திய அரசு அலுவலகத்தில் டெல்டா மாவட்டம் கூட முன்வெளிவு சொல்லியிருக்காங்க. காவிரி மேலாண்மை, காவிரி உரிமை மீட்பு குழுவுடைய அந்த குழுவோட நம்ம இணக்கமா இருக்கோம். அவங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கு. காவிரியிலேயே பிரச்சனை இருக்கிற அவங்க இங்க வந்து நம்ம கூட்டங்களுக்கு வர முடியாது. அந்த பிரச்சனையாக ஆனா 2 பேரும் சேர்ந்து செயல்படுவதற்கு முடிவு செய்திருக்கிறோம். காவிரி உரிமை மீட்பு குழுவோடு நம்முடைய காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கூட்டமைப்பும் சேர்ந்து செயல்படுவதற்கு அதனுடைய தலைவர் தோழர் மணியரசன் அவர்களோடு பேசி, டெல்டா மாவட்டங்களில் நீங்கள் காவிரி அந்த மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கும் காவிரிகளுக்கு 192 டிஎம்சி பெறுவதற்கும் நீங்கள் காவிரி உரிமை மீட்பு குழு இருக்கிற எல்லா நடவடிக்கைகளுக்கும் எங்கள் கூட்டமைப்பும் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரும் என்பதை நம்ம பேசியிருக்கிறோம். எனவே இதை தாண்டி அந்த காவிரி டெல்டா பகுதியையும் இணைக்கக்கூடிய முயற்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களும் அந்த கூட்டமைப்பை ஒத்துக்கொண்டார்கள். சராசரியாக 20 டிஎம்சி முதல் 50 டிஎம்சி வரை ஒவ்வொரு ஆண்டும் பருவகாலத்தில் வீணாக கடலுக்கு செல்லுகிறது என்பதை அவர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த திட்டம் நடைமுறை சாத்தியமான திட்டம். இந்த திட்டம் அரசாங்கத்தின் கொள்கையில் இருக்கிற திட்டம். இந்த திட்டம் தமிழக முதலமைச்சரே நிதி ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற திட்டம். எனவே இந்த திட்டம் எல்லா வகையிலும் பொருத்தமான திட்டம். ஒரு கட்சி சார்பில்லாமல், அரசியல் சார்பில்லாமல், மாயனூரிலிருந்து கடலாடி வரைக்கும் இந்த விவசாயிகள் ஒரு அணியாக ஆயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்ட முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த திட்டத்தை நம்மால் நிறைவேற்ற முடியும். நம்ம இன்னைக்கு கிழவன் சேகரி வரலாறு பேசுறோம், வெண்ணெய் குக்க பத்தி பேசுறோம். ஏன் நம்ம காலத்துல நிறைவேறல? நம்முடைய எதிர்கால சந்ததிக்காவது பயன்படக்கூடிய ஒரு திட்டமா இருக்கட்டும். நம்ம 5 வருஷம் 10 வருஷம் உழைப்போம், 20 வருஷத்துக்காக பாடுபடுவோம், போராட்டம் நடத்துவோம், என்னென்ன நெருக்கடிகள் வருதோ சந்திப்போம். நம்முடைய காலத்திலேயே கொண்டு வருவதற்கான சகல முயற்சிகளும் பண்ணுவோம். நமக்கு இல்லை என்றால் நம்முடைய தலைமுறைகளுக்காவது இது பயன்படக்கூடிய ஒரு மாபெரும் திட்டம் என்கிற முறையில் இந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்புக்காக முன்னாள் பேசிய அறிவிச்சவர் அவர் சொன்னார்கள், நான் 500 விவசாயிகளை திரட்டி கொள்கிறேன். இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான விவசாயிகளை நாம் திரட்ட வேண்டும். நீங்கள் பாசன பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்கோட்டை 7 மாவட்டங்கள் இருந்தால் சொல்லுங்கள். புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் தான் முழுமையாக பாசன வசதி அனைத்து வட்டங்களும் பயன்படக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. எனவே இந்த மாவட்டங்களில் ஒரு வலுவான விவசாயிகளை ஒற்றுமையை நாம் உருவாக்கி ஆகஸ்ட் மாதம் கரூர் மாயனூர் தொடங்கி கடலாடி வரை ஒரு நடைபயணத்துக்கு ஆலோசனை செய்திருக்கிறோம். கூட்டமைப்பு நிர்வாகிகள் விரைவில் கூடி தேதி மற்ற இதர விவரங்களை உறுதி செய்ய வேண்டியிருக்கு. அந்த அடிப்படையில் இந்த திட்டம், இதற்கான சாத்தியப்பாடுகள், இதற்கான வாய்ப்புகள், இதற்கான எல்லாம் கணிந்து வருகிற இந்த காலத்தில் நம்முடைய செயல்பாடுகளை வலுப்படுத்துவோம்.
இந்த கூட்டமைப்பை வலுப்படுத்துவோம். இந்த கூட்டமைப்பு மூலமாக விவசாயிகளை பெருவாரியாக இதில் திரட்டி மக்களுக்கு வைப்போம் என்கிற முறையில இதன் மீது நம்முடைய அனைத்து விவசாயிகள் சங்க தலைவர்களும் இந்த திட்டம் இதை சார்ந்து இருக்கக்கூடிய நடவடிக்கை இருக்கிற முறையில நம்முடைய இந்த கருத்துக்களை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். நாம் எல்லோருமாக சேர்ந்து ஒரு புதிய வரலாற்றை சேதுபதி மன்னர்களும் தொட்டைமான் மன்னர்களும் துவக்கிய அந்த காரியத்தை, அந்த வரலாற்று சிறப்புமிக்க காரியத்தை நம்முடைய தலைமுறையில நாம் நிறைவேற்றினோம் என்கிற ஒரு வரலாற்றை உருவாக்கக்கூடிய முறையில நாம் எல்லோரும் சேர்ந்து